செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் G4I செய்திகள். நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரியண்ணன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் முரசொலி அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரெங்கசாமி உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, பெரியோர்களே, வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் உடன்பிறப்புகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சன் ராமநாதன் அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று சூழ்நிலைப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். 1 லட்சம் என்பதை நான் அதிகமாக சொல்வதாக கருத வேண்டாம். காரணம், நடைபெற்று முடிந்த தேர்தலில் 36,000 வாக்கு 48,000 வாக்கு என்றும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய முரசொலி அவர்களுக்கு 67,000 வாக்குகள் என்றும் நாம் வித்தியாசத்தை காட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு அமைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை என்பது 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் என்பது சர்வ சாதாரணமாக நாம் பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நம்முடைய சன் ராமநாதன் அவர்களுக்கு இன்றைக்கு இங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக தலைமையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நான் மனமாற ஏற்றுக்கொண்டு அவர் வெற்றிக்காக நாம் அனைவரும் ஒற்றுமையோடு பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் கூட்டத்திற்கு வந்த தலைவர் அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியில் பேசினார். தொலைபேசியிலே பேசிய அவர் சோர்வாக இருக்கின்றாயா என்று என்னை கேட்டார். இயக்கம்தான் எனக்கு பெரிதை தவிர நான் என்றைக்கும் சோர்வடைய மாட்டேன், பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று அவரிடத்தில் சொன்னார். அது மாத்திரமல்ல, கொண்டையான வாய்ப்புக்கு நன்றி கூறி தொடர்ந்து பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம், தலைவரின் காலடியிலே வெற்றியை சமர்ப்பிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை பொறுத்தவரையில் எனக்கே வெக்கமாக இருக்குது. இப்போ 8 தடவை கூப்பிட்டு நான் 89 கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னோட புள்ள இப்போ ஓட்டர் ஆகிட்டு அதே வெக்கமாக இருக்குது. நான் 89 2 இடத்துல கல்யாணம் பண்ணேன். 10 பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அவரோட மனைவி ஓட்டு போடுறது, பையன் ஓட்டு போடுறான், அப்பா ஓட்டு போடுறாரு, அம்மா ஓட்டு போடுறது, இன்னொரு அண்ணா ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது அதிக வெற்றி பெற்று அவருடைய 3 வெற்றிகளையும் நான் தலைவருக்கு சமர்ப்பிக்கிறேன். நிச்சயம் மாபெரும் வெற்றியை நான் தரப்போகிறோம். அதோடு சந்தேகம் தஞ்சாவூர் இது ஒரு கணக்கு எனக்கு என்னை பொறுத்தவரை ராமநாதனுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. நான் நீலமேத்து கலவரம் சொன்னேன், அஞ்சிகத்து கலவரம் சொன்னேன். நமக்கு ரோல் மாடல் நான் எஸ்என்னும் போயிடலாம். 2 பேர் தான். நடராஜன் அண்ணன் எம்எல்ஏக்கு ஒரு ரோல் மாடல் காமிச்சிருக்கேன். எப்படி எம்எல்ஏ இருக்கணும், எம்எல்ஏ இருக்கும்போது எப்படி கரெக்ஷன் இல்லாமல் இருக்கணும், எப்படி பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிறதுக்கு நடராஜன் ஒரு உதாரணம். அதுக்கு அடுத்தது அப்பலுக்கற்ற முறையில் கரப்ஷனே இல்லாமல் ஒருத்தர் வேலை பார்த்தாங்கன்னா அது உபயோகில்லாதவர்கள். நிச்சயமாக அந்த உபயோகில்லா போல இருக்கும். உபயோகில்லா போல அருமையான நடராஜனை போல நான் நடராஜன் அதிகமாக படுறது. நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அவரை பற்றி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆனஸ்டாக போனார், எல்லா கட்சிக்காரனும் உதவி பண்ணார். உதவி பண்ணுறதுக்குள்ள இப்படித்தான் இருக்கணும், எம்எல்ஏன்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருந்தவர். அவரை போல நீ இருக்கணும். அவரை போலவே அந்த உபயோகல்லா போல நீ இருந்தாலே போதும். நான் எது நல்லது செய்யணுமோ இல்லையோ அந்த நல்ல பெயரை கட்ட இயக்கத்திற்கு வாங்கி கொடுக்கணும், தலைவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு கேட்டு ஒரு மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம். தன்னடக்கத்தோடு எல்லாத்தையும் நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லா கூட்டணி கட்சி
இன்றைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு போர்டு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் இயக்கத்தில் உள்ள மூத்த முன்னோடிகள் தயாராக இருக்காங்க. நான் உன்னோட எல்லாமே சீக்கிரம் கிட்டத்தட்ட எல்லாமே சீனியராக இருக்கிறார். அவர்களிடத்தில் நல்ல மதிப்பை பெற்று நல்லபடியாக ஜெயித்து நல்லபடியாக இயங்கணும் கேட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து உதயசூரியனுக்கு உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 200 பேர் அனைத்து கட்சியிலிருந்து இணைகிறார்கள். 200 பேர் இணைகிறார்கள். யார் யார் தலைமை என்பதை ஒன்றிய சிறப்பு. அதன் பிறகு நன்றி.